ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். நேற்று நான் பெங்களூர் வந்தேன்னா அது வரப்போ தான் அந்த ஹெல்மெட் கொஞ்சம் அப்படி இப்படி ப்ராப்ளம் ஆச்சு. கட்சியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எப்படியோ பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு நிற்கும் தான் நம்புகிறேன், நிற்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் என் ஃப்ரெண்டு சொன்னல விக்னேஷ், அவங்க கூட தான் இருக்கேன் நான். ஸோ இப்போ கிளம்புறேன். அவங்க கூட தான் இருந்தேன், தங்கினேன். ஸோ இப்போ வந்து நம்ம மும்பை போகிறோம். ஆனால் மும்பை வந்து டேரெக்டாக போல் இன்றைக்கி வந்து கோலாப்பூர்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே திங்கி முக்கியமாக இன்னொரு விஷயம், வண்டி சர்வீஸ் கொடுக்கணும் அங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்து ஆயிடுச்சு, ஆகப்போகுது. சார் ஆகலை, இன்னும் 1000 கிலோமீட்டர் ஆக போகுது. அங்கே கிராஸ் ஆனேன்னா 1000 கிலோமீட்டர். ஸோ அதனால் வண்டி சர்வீஸ் கொடுக்கறது மிக அவசியம். ஸோ அதை பண்ணிவிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி சர்வீஸ். எனக்கும் தெரியல, மொதல் சர்வீஸ் கொடுக்கறதுனால எனக்கு பயமாகுது. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க என்ன எப்படின்னு தெரியல. ஸோ அவங்க பார்த்து பேசிட்டு சர்வீஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் போகணுன்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து கோலாப்பூர் போகிறோம். ஸோ 9 மணிக்கு கிளம்பணுன்னு இருந்தேன். இந்த லூசு பையன் என்னை ரொம்ப லேட்டாக்கி விட்டுட்டான். லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அப்படியே பேசி காலேஜ் நினைவுகள்லாம் நாங்கள் பேசி லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் தட்ஸ் வொர்த் இட். ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ பைக்கில் பார்ப்போம். சரி கைஸ், நம்ம இப்போ கிளம்புறோம். மிரரை கொஞ்சம் செட் பண்ணிப்போம் தெரிகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5:04 ஆகுது. இன்னும் கிளம்பவே இல்லை. காலையிலேருந்து கிளம்பிட்டு இப்போ தான் கிளம்புறோம். எங்கே? ஒன்றும் தெரில, எக்ஸிட்டே தெரில. இங்கே ஒரு மாலில் தான் சாப்பிட வந்தோம், மெக்டொனால்ட்ஸில். இப்போ கிளம்புறேன் இங்கேருந்து. அப்பா எப்பவும் போல் நமக்கு பிடிச்ச மெக்டொனால்ட்ஸே சாப்பிட்டாச்சு. என்னதுரா? அப்படியா? ஸோ இவனை இங்கே விட்டுட்டு அப்புறம் நம்ம போவோம். இறங்கி இந்த குப்பை தொட்டிக்கிட்டே இறங்கிடு. சரி பார்ப்போம். எஸ், நம்ம நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸை விட்டு அது பிரிகிறப்ப அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நானும் இவனும் வந்து நான் இவ்வளோ நாள் மும்பையில் இருந்துட்டேன், ஓகேவா? அதனால் வந்து இப்படியா அவன் நானும் இவனை மீட் பண்ணிட்டே இருப்போம், ட்ரிப்பு அது இதுன்னு. ஸோ பாண்டியில் வண்டி வாங்குறப்ப என் கூட வந்தால் நிர்மல், அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவனும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மும்பை விட்டு நான் இன்னும் நார்த்து போகிறேன்னா இவனுங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பனோ என்ன, அந்த ஃபீலிங் ரொம்ப இருக்குது. மணி இப்போ வந்து 5:15. ஆக்சுவலாக காலைல 11 மணிக்கு ரெடி ஆனேன். ஆக்சுவலாக கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டது தெரியுமா? அது காலைல 11 மணிக்கு எடுத்த வீடியோ. ஆனால் அது அப்படியே லேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கிளம்புறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு இது பண்ணிட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். பெங்களூர் விட்டு வெளில போகணும். பெங்களூர் தான் தெரியுமே, ஒத்திரி டிராஃபிக்கு. ஸோ இப்போ வந்து R15 வந்து இப்போ நம்ம 500 கிலோமீட்டர் தாண்டிட்டோம், சரியா? ஸோ 500லேருந்து 1000 கிலோமீட்டருக்கு நடுவில் வந்து 7500 RPM வரைக்கும் போகலாம். ஆரம்பிச்சிச்சுரா டிராஃபிக்கு. இப்படியா இந்த இடத்த விட்டு சீக்கிரம் வெளில போகணும். இப்போ தான் ரீச் ஆக முடியும். காலைல 5:30 மணிக்கு ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லுது கூகுளு. பார்ப்போம். பேஸ் பெங்களூர் நிஜமாகவே அவ்வளோ டிராஃபிக். எப்பா என்னடா இது, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் 10 கிலோமீட்டர் தான் வந்துடுறேன். என்னடா இது, நவுற மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. இப்போ தான் நவுறுது. முன்னாடி ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன். இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இருந்தாலும் விட மாட்டாங்க இந்த இடத்த. எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் பிடிச்சி போயிடுது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற வெதரும் சென்னை கம்பேர் பண்ணுறப்போ, நிறைய இடத்த கம்பேர் பண்ணுறப்போ, அது சென்னையை கம்பேர் பண்ணுறப்போலாம் எவ்வளோ பரவாயில்ல. அங்கே வெயில் வெளுத்து வாங்கிடும். எப்படா போவேன் இந்த பெங்களூர் டிராஃபிக்கை விட்டு. ஹலோ கைஸ், மணி ஆக்சுவலாக இப்போ வந்து 8:45 ஆகுது, 8:46. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரு ஃப்ரீடம் என்னென்னா, ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம் நம்ம, சரியா? ஸோ அதனால் நம்ம 5000 RPM வரைக்கும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம இப்போ வரைக்கும் பிரேக் இன் பீரியடில் தான் இருக்கோம். ஸோ 7500 RPMக்கு கீழே தான் நம்ம ஓட்டணும் அக்கார்டிங் டு மேனுவல். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ
அது மாதிரி தான் போகிறேன். ஸோ கரெக்டாக 7500 RPM வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 106 107 போகும் மேக்ஸிமம். ஸோ அது வரைக்கும் தான் நானும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே தான் போய்க்கிறேன். முடிஞ்ச அளவு நான் 100 கீழே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி 100 போனாலும் அதை பாருங்களேன், ஒன்றுமே தெரியல, அது மாட்டும் போகுது. மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒரு லேக் இல்லை, டிலே இல்லை, அது மாட்டும் போகுது. இதனால தான் மெயினாக R15 வாங்கினது. வைப்ரேஷன் இல்லை, அதெல்லாம் மெயின் ரீசன் தான் இது வாங்கினதுக்கு. நம்ம மாட்டு டப்புன்னு போயினே இருக்கலாம். கியரை மாற்று ஓட்டு அவ்வளோதான். ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மைலேஜ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் மீன்ஸ் நான் டேங்க் ஃபுல் பண்ணேன் சரியா. ஐ திங்க் அப்போயே கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. ஸோ நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் 7.7 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணேன். இல்லை இப்போ நான் ஃபில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 8.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8.7 லிட்டர்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் ட்ராவல் ஆனது பார்த்திங்கன்னா 601 கிலோமீட்டர்ஸ். ஸோ எவ்வளோ ஆயிருக்குன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கிங்க. ஐ திங்க் எனக்கு பொறுத்தவரை 65 மினிமம் தருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 5000 RPMக்கு மேலே போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கீழே தான் போயிட்டு இருந்தோம். மீன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ அதுக்கே வந்து செம்மையாக தரேன்னு தான் நான் சொல்லுவேன் 65. ஏன்னா எக்ஸாக்டாக தெரியல, என் கால்குலேஷன் படி அதுதான். அங்கே டேங்க் ஃபில் பண்ண பாண்டிச்சேரியில் சரியா. அதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து 601 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. இப்போ நான் ஃபில் பண்ணது வந்து 8.7 லிட்டர்ஸ். அப்போ 8.7 லிட்டர்ஸ்க்கு 601 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. எவ்வளோ மைலேஜ் நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மினிமம் 60க்கு மேலே தான் இருக்கணும். ஒரு மேலே நான் மேட்ச்சில் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் விவியை வேறு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி கண்டிப்பாக அதோட மைலேஜ் கம்மியாக தான் தரணும். டிராஃபிக்லலாம் பயங்கரமாக ஹிட்டாச்சு. பெங்களூரில் இன்னும் டிராஃபிக் எப்பா எப்படிப்பா இருக்கீங்க பெங்களூரில்? வெளில வரது 1 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் தான் நான் போனேன். 20 கூட இல்லை, 18 சம்திங் போனேன்னு 1 மணி நேரத்தில். அந்த HAL விட்டு வெளில வரத்துக்குள்ளே எப்பா டிராஃபிக். சித்திரதுர்கா 81 கிலோமீட்ரு. ஸோ நம்ம இதே NH4 தான் போகிறோம். NH48 சித்ரதுர்கா, தாவங்கிரி, அதுக்கப்புறம் இது ஹூப்ளி, தர்வாடு, கோலாப்பூர். ஸோ கோலாப்பூரில் தான் வந்து நம்ம தங்க போகிறோன்னா நாளைக்கு காலைல ஒன்று அங்கே தான் சர்வீஸ் கொடுக்கணும்னு இருக்கேன். பார்ப்போம். மீனா டோப்பு மாறையாகரும் ஹேண்ட்லிங்லாம் செம்மையாக இது அப்படியே போட்டு வளையலாம். கார்னரிங்லாம் சூப்பராக பண்ணலாம். ரேடியல் டயர் சார் எல்லாம் பின்னாடி சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, நான் சொல்கிறலாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் இதை சொல்கிறேன். யாரெல்லாம் ஆல்ரெடி R15 ஓட்டுறீங்களோ அவங்களாம் இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் எக்ஸைட்டாக அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக தும்கூர் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் வந்திருக்கும், 29 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஸோ இந்த கோபுரோட இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். 107க்கு மேலே போனால் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கே தெரியல, பேசிக்கிட்டே போகிறேன். அது சரி, நீங்கள் சொன்னால் மட்டும் எனக்கு கேட்கவா போகுது. கைஸ் பயங்கரமாக காற்று அடிக்குது, என்னன்னு தெரில. பயங்கர காற்று உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியலை. ஸோ எனக்கு வந்து பசி, இவ்வளோ பசினா ஒவ்வொரு பசி அருந்ததிலே சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருக்கிறேன் நான். ஐயாப்பா மணி வந்து 9:47. ஸோ சித்திரதுர்கா கிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் எடுத்த விளாகிங் அப்போ 8:30 இருந்தது, இப்போ 9:45. ஸோ இது வரைக்கும் 215.1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஐயோ ஏதோ ஹோட்டலை பார்த்து முதல்ல நிறுத்தணும். ரொம்ப பசி இது அம்மா. ஆக்சுவலாக வந்து நான் இது சித்திரதுர்கா கிட்டே இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிட வேண்டாம் தான் இருந்தேன். அப்படியே போயிடலாம், டைரெக்டாக சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். காற்று ரொம்ப அடிக்குது, கேட்குதாங்கன்னே தெரியல, செம காற்று அடிக்குது. ஐயோ பசி. ஸோ கைஸ் ஃபைனலி சாப்பிட்டேன். அதுவும் இங்கே தான் சாப்பிட்டேன், நேஷ்னல் ஹோட்டல். அம்மா கிளம்புறோட வயர் ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் கிளம்புறேன்.
நம்ம ஒயிட் டைகர் கூட பையன் இப்போ நல்லா ஓடுறான். 500 கிலோமீட்டர் தாண்டான்ல, 1000. இன்னும் 1000 கிலோமீட்டர் முடியட்டும், அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஓடும். ஐயோ 11 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சேங்க. ஐயோ இப்போ பிடிக்கணும், விட்டதெல்லாம் பிடிக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்து காஜு ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒன்று சாப்பிட்டேன். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன். காஜு ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் புதுசு. சரி நம்ம கிளம்புவோம். சித்திரதுர்காவில் தான் இருக்கேன். இன்னும் இங்கே தான் சாப்பிட்டேன், இங்கே தான் இருக்கேன். பாய் பாய் நேஷ்னல் ஹோட்டல். ஹலோ மக்களே, நம்ம இப்போ இருக்கோம் ஹூப்ளி கிட்டே. மணி பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 6 2 மணி 6 நிமிஷம்னு சொல்கிறது அதெல்லாம் 2 நிமிஷம் 6 மணின்றேன். என்ன மேன் பாகீஷ், என்னன்னா இது இந்த மாதிரி ரோடு இப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த ஹூப்ளி கிட்ட. நான் அப்பயே கூகுள் மேப்பில் பார்த்தேன், நிறையா ரோடு க்ளோஸ்டுன்னு போட்டுருந்துச்சு. அப்பயே கொஞ்சம் சுதாரித்து போயிருந்தா பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ பரவாயில்ல விடுங்க, நமக்கும் எப்படியும் வந்து ரொம்ப இதுவாக போனாலும் அவசியம் இல்லை. காலைல ஆக்சுவலாக 6:30 மணிக்கு போகணும்னு காமிச்சது சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ எத்தனை மணிக்கு போகணும்னு தெரில, ஃபோன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஃபோனும் உள்ளே வச்சுட்டேன், நான் பேகுக்குள்ளே வச்சுட்டேன் சார்ஜை போட்டு. சார்ஜ் வேறு இல்லையா, சார்ஜு கதம் ஆயிடுச்சு. சரின்னு சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். என்கிட்ட இன்னொரு மொபைல் வருவான், அதில் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ கூட இந்த பாட்டு தான் வச்சு. ஐயோ உன் கண்கள் ஐயோன்னு பார்த்தா ஃபைனல் டெஸ்டினேஷன் சீன் நடக்கும் போலையே. சரி இல்லையே, போவோம். ஐயா அதில் வந்து ஃபுல்லாக அயன் பைப் ஆகுது. இது ஒரு உருட்டுக்கட்டையாக இருக்குது. ஏதோ ஒரு கட்டை நம்ம மேலே போயிருந்தாலும் இந்த கட்டை போயிடும். எல்லாம் பெருசாக தட்டியாகுது. எப்படா இந்த ரோடு முடியும்? ஐயோ 20 கிலோமீட்டர் ஆச்சுங்க இந்த மாதிரி ரோடுக்குள்ளே வந்து. இது என்ன இந்த சிம்பிள் பிளிங்க் ஆகினே இருக்குது. சரி இல்லையே, அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரம் போவோம் தெரியலையே. ட்ரிப்பு எஃப்னு வேறு புதுசாக என்னமோ ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஃபியூவல் இல்லாமல் எவ்வளோ நேரம் போகிறோன்னா, ட்ரிப்பு எஃப்னா ட்ரிப்பு ஃபியூவலா என்ன இது தெரியலையே. இது ரெட் ஆகுது மேலே. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நீ யாரையும் காணோம். someone please come. अरे यार पेट्रोल डालो, पूरा खाली है, क्या करे अभी? डालो हाँ हाँ कार्ड ಇಲ್ಲ. आगे कोई पेट्रोल पंप है क्या? आगे कोई पेट्रोल पंप है? हाँ, हाफ किलोमीटर, आधा किलोमीटर चालू रहेगा. चालू रहता. इंडियन पंप और रिटर्न सेल पंप, भारत पंप. ओके, है क्या सब कुछ? अच्छा ठीक है फिर. थैंक यू. ஃபைனலி பார்த்தா நான் வந்துட்டேன் கோலாப்பூர். ரொம்ப நேரமாக ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ண மாட்டேன், வருவான் நாளை காணும். ஸோ நான் இதை இங்கேயோட நிறுத்திக்கிறேன். இங்கே நிறையா பறவை சவுண்ட்லாம் இருக்குது. மணி 6:15 ஆக்சுவலாக. ஸோ அடுத்த vlogல பார்ப்போம்.